வணக்கம், வெல்கம் டு EVC லைஃப் ஸ்டைல். நம்ம இன்னைக்கு வீடியோவில் தமிழ் புத்தாண்டு ஸ்பெஷல் சேமியா பாயாசம் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த தமிழ் புத்தாண்டுக்கு நீங்கள் ஏதாவது ஸ்வீட் ரெசிபி செய்யணும், அதுவும் டக்குன்னு செய்யணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இந்த பாயாசத்தை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். 10 நிமிஷத்துலேயே ரெடி பண்ணிட முடியும். டேஸ்ட்டுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம். இதில் 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் ஓரளவுக்கு சூடாகி வந்ததுக்கப்புறமா நான் பாதாமும் முந்திரியும் எடுத்து வச்சுருக்கேன். இதை சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம். நட்ஸ் எல்லாம் நம்மளோட விருப்பம் தான், எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். இது ஓரளவுக்கு நல்லா வறுபட்டு வந்ததுக்கப்புறமா உலர் திராட்சை சேர்த்துக்கலாம். நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா ஏதாவது நட்ஸ் சேர்த்தணும் அப்படின்னா கூட தாராளமாக சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த பாதாம், முந்திரி, திராட்சை எல்லாமே நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இதை எடுத்து தனியாக வச்சுட்டு அதே கடாயில் 1/2 கப் அளவுக்கு சேமியா சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம். நீங்கள் எடுத்துருக்கிற சேமியா வறுத்த சேமியா இல்லை வறுக்காத சேமியா எது எடுத்தாலுமே இந்த மாதிரி வறுத்துட்டு செய்யும்போது பாயாசம் நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 2 to 3 நிமிஷத்துக்கு நல்ல கலர் மாதிரி வர வரைக்கும் இந்த மாதிரி வறுத்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம எந்த கப்பில் சேமியா அளந்தோமோ அதே கப்பில் 2 கப் அளவுக்கு வெது வெதுப்பான தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். நீங்கள் வீட்டில் இருக்கிற டம்ளர் இல்லைனா கப்பு எதில் வேணாலும் அளந்துக்கலாம். 1 டம்ளர் சேமியா எடுக்கிறீங்க அப்படின்னா 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சிடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம விட்ட தண்ணியில் சேமியா நல்லா வெந்து வந்திருக்கு. இதை ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்து 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் நல்லா ஸ்வீட் சாப்பிடுவீங்க அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக உங்கள் ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த சர்க்கரையே இதுக்கு சரியாக இருக்கும். இதை நல்லா ஒரு முறை கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே வறுத்தெடுத்து வச்சுருக்கிற நட்ஸை இது கூட சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 3 ஏலக்காயை இடிச்சிட்டு சேர்த்துட்டு ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்துருக்கிற சர்க்கரை, ஏலக்காய் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வெந்து வரும்போது அதோட ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு சேர்த்தும் போது ஸ்வீட்டை நமக்கு நல்லா எடுத்து கொடுக்கும். இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நம்ம எந்த கப்பில் சேமியா அளந்தோமோ அதே கப்பில் 2.5 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம். நான் சேர்த்துருக்கிற பால் கொஞ்சம் கூட தண்ணி கலக்காமல் நல்லா திக்கான பாலை காய்ச்சி சேர்த்துருக்கேன். அப்போ தான் இந்த பாயாசத்துக்கு ஒரு ரிச்சான டேஸ்ட்டு கொடுக்கும். பால் கொதி வரணுங்கிறதில்ல, சூடானா போதும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், டேஸ்டியான சேமியா பாயாசம் ரெடி. இந்த தமிழ் புத்தாண்டுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.